மட்டன் சுக்காவை ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு மட்டனை எப்படி வேக வச்சு எடுக்கணுங்கிறத ஒரு வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி வேக வைக்கணும், அதே போல் கிரேவி வைக்கிறதுக்கு அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்சு எடுத்ததில் கொஞ்சம் மட்டனை எடுத்து தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறது ஏற்கனவே கொஞ்சம் வேக வைக்கும் போதும் போட்டிருக்கிறோம். அது இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அரைச்ச தேங்காய் அதில் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் கலந்த கலவையும் இருக்குது. சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுபோல் தேங்காயும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இப்போ அது கூட இந்த வேக வச்ச மட்டனை கொஞ்சமாக தண்ணி, அந்த மட்டன் வெந்த தண்ணியோட அந்த குருமாவோட அந்த மல்லிக்கூட்டோடு சேர்த்து கொஞ்சம் இதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக மல்லித்தூளும் போட்டுக்கிறோம். அதில் போதும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கிறோம் மட்டனை. இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து செய்யும்போது அந்த வாசனை, அந்த டேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டன் சுக்காவுக்குன்னு தனியாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கணும், இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும். இது குழம்புக்கும் சுக்காவுக்கும் ஒரே நேரத்தில் வேக வச்சுட்டு குழம்பு தனியாக வச்சிடலாம். கொஞ்சம் மட்டனை மட்டும் பிரித்து எடுத்து இந்த மாதிரி சுக்கா பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டதுனால தண்ணி வற்றிருச்சு. இப்போ மல்லித்தழையை போட்டுக்கோங்க. அதிகமாக நான் எண்ணெயும் விடலை. எண்ணெய் விடணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக விட்டுக்கலாம். ஆனால் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்ற ஊற்ற டேஸ்ட் அதிகமாகுதோ இல்லையோ அது வயிறு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா அப்படி இருக்காது, டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த சுக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு தேங்காய் பால் சாத்து கூட எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு.